அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோ ஸ்டார்டிங்லேயே பாத்திரம் கழுவுறதை காட்டுறீங்கன்னு சொல்லி நினைக்கலாம். திடீர்னு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. சரி, கிடைச்ச இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog வந்து சனிக்கிழமை சாயங்காலம் போல் எடுத்தது. ஆக்சுவலாக சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நாங்கள் சாயங்காலம் தான் லஞ்சே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சனிக்கிழமை லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நார்மலாக ஆஃபீஸ் விட்டு வர டைமை விட ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி வருவாங்க. ஸோ அதனால் வந்ததுக்கப்புறமா தான் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டு இருக்கும் போது தான் பிள்ளைங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு சொல்லி கேட்கும் போது சடனாக ஒரு பிளான் வந்துச்சு. சரி, எங்கேயாவது வெளியில் போகலாம், வெளியில் போய் குக் பண்ணி டின்னர் சாப்பிட்டு வர மாதிரி எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஏயில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஒரு மால் மாதிரி தான் நம்ம போக முடியும். வேறு எங்கேயாவது போனோன்னா வெக்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அஜ்மலில் வந்துட்டு ஒரு பீச் இருக்குது, அங்கே வந்து வெக்கெல்லாம் இல்லை, நிறைய பேர் வராங்க, நல்லா சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, அங்கே போகலாமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ சடன் பிளான் அப்படின்றனால அங்கே போய் என்ன குக் பண்ணுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு, சரி நூடுல்ஸ் போட்டுக்கலாம் அங்கே போயிட்டு. அண்ட் அது கூடயே வந்துட்டு சிக்கன் வாங்கி கொஞ்சம் மேரினேட் பண்ணி கொண்டுட்டு போனோன்னா அங்கே போய் ஏதாவது மசாலா மாதிரி ரெடி பண்ணி சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, நூடுல்ஸு சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி நூடுல்ஸ் சாப்பிடும் போது ஃபைபர் இல்லை ப்ரோட்டீன் ஏதாவது எடுத்துக்கணும், அது ஓரளவுக்காவது உடம்புக்கு ஹெல்த்தியாக அந்த மாதிரி நம்புகிற ஆள்னா. ஸோ அதனால் சரி நூடுல்ஸ் கூட அதையும் சேர்த்து கொஞ்சம் கொடுப்போம், என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்றதுக்காக சிக்கனுமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போகணும்ல. ஏன்னா பொண்ணாக பிறந்துட்டோமே. இதுவே ஆம்பளைங்க அப்படின்னா போகிற டைம் வரைக்கும் நிம்மதியாக உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களும் அப்படி தான் விளையாடிட்டு இருப்பாங்க. வரும்போது மட்டும் கிளம்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, வெளியில் போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். ஈவன் சாப்பாடு கூட ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஏதாவது இருக்கா, வெளியில் வைக்க வேண்டியது ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அதை பார்த்து வைக்கணும். வெசல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். அண்ட் வீடையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா தான் ரிட்டன் வரும்போது நமக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைனா நம்ம ரிட்டன் கிளம்பும் போதே வீட்டு நிலைமை நினச்சா நமக்கு செம்மையாக கடுப்பாகும். ஸோ அதனாலேயே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ சிக்கன் மட்டும் பையனை விட்டு வாங்க விட்டுருந்தேன். அதுக்கடையில் நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்தது, எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, நம்ம போகும்போது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா பெருக்கி சுத்தமாக வச்சுட்டு தான் போவோம். ஆனால் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் பாத்திரம் சேருது. நம்ம கொண்டுட்டு போகிற திங்ஸ்லாம் அங்கங்கே போடும்போது வீடு திரும்பவும் குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எனக்கு மட்டும் தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. பாத்திரமே ஒன்று கூட விடாமல் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் இறக்கி கழுவி போட்டுட்டு தான் போவோம். ஆனால் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஏதாவது, அதுவும் மெயினாக அந்த மாதிரி வெளியில் போய் குக் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே குக் பண்ண கொண்டுட்டு போகிற பாத்திரங்கள்லாம் 1-2 இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போட்டோடனே சிங்க் நிறைஞ்ச மாதிரி ஆயிடுது. காலம் ஃபுல்லாக இந்த அச்சய பாத்திரம் மட்டும் என்றைக்குமே காலி ஆகாது போல், நம்ம விளக்கிக்கிட்டே தான் இருக்கணும் போல். சரி, உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சாச்சு. என்னதான் நமக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்தாலும் ஒரு வீடியோவில் அது ஸ்பீட் மோஷனில் வச்சு பாத்திரம் விளக்குறத பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன் இந்த பாத்திரத்தை நான் தான் விளக்கும் போது அவ்வளோ கடுப்படிச்சிச்சு, ஆனால் இப்போ வீடியோவை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். சிக்கன் வந்துட்டு பையன் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு சின்ன மேரினேஷன் தான், வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு மேரினேட் பண்ணி கொண்டுட்டு போய் அங்கே போய் ஜஸ்ட்டு சட்டியில் போட்டு வதக்கி எடுக்கிற வேலை மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில மசாலாலாம் போட்டேன். சும்மா கைக்கு வந்து தூக்கி போட்டேன். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சும்மா சோம்பேறி சிக்கன்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம இதுக்கு சடன் சிக்கன் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் வச்சுக்கிட்டேன். என்னெல்லாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருந்தேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கசூரி மெத்தி. பட்டர் எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா, அங்கே போயிட்டு எண்ணெய்லாம் ஊற்றி வதக்கிட்டு இருக்க வேணாம், இதிலே பட்டரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு போட்டு நம்ம பெரட்டி மட்டும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் தயிர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. வீட்டில் சுத்தமாக தயிர் இல்லை. ஓகே, தேங்காய் பவுடர் இருந்தது, தேங்காய் பால் பவுடர் இருக்கு இல்லையா, நான் எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். செம்ம வாசமாக இருந்தது. உங்ககிட்ட தேங்காய் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சட்டியில் போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும், சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அழகாக இது அந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் வரும் இல்லையா, அதில் போட்டு எடுத்துருந்துருக்கலாம். இதில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, அதனால் தூக்கி போட்டு வந்துடலாம், இதை வேறு கொண்டு வந்து கழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி வச்சாச்சு, இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன் இட்லிக்கான இதுவுமே வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். சரி, அரைச்சி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வரதுக்குள்ளே புளிச்சிருக்கும், வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே சண்டேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே அரைச்சிட்டேன். இதுக்கு வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வீடியோவே நான் போட்டிருக்கேன், சைட்டில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு 3 பொருள் தான், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம்
உளுந்து, வெந்தயம் இது 3 தான் ஊற வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா அரிசி மாவு இட்லி மாதிரியே தான் இருக்கும். நான் இன்ஸ்டாவில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கும் போது நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் கூட எனக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களையுமே ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்தது இட்லி அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுட்டேன். சரி போக்கிட்ட கொஞ்சம் கிச்சனை விட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு போயிடணும். ஏன்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் ஹாலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஹப்பா வேலை முடிச்சு ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணால் சுரஃபாமா வந்துட்டு அம்மா எனக்கு குக்கீஸ் சாப்பிடணும் போல இருக்குது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு வெளியில் வேறு கிளம்புறமே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஏதாவது அடம்பிடிச்சாவது நாளைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே சொல்லும் போது பாவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி செஞ்சு தரேன் சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த ரெசிபி நான் வந்து நிறைய பேர்ட்ட ஓவன் இல்லை சிஸ்டர் எங்களுக்கு ஸ்டவ்வில் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் இது வந்து ஸ்டவ்லேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தோசை டவாலேயே சூப்பராக பண்ணிடலாம். ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்துட்டு எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் மைதா சேர்த்துக்கல, கோதுமை மாவு, கம்பு மாவு இல்லை ராகி மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்தேன். இன்னுமே இது கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டேன். ஸோ கலக்கும் போது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்தேன். ஒருவேளை இதை நீங்கள் மைதாவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 1 கப் அளவுக்கு சேர்க்கலாம். நான் சேர்த்துருந்த கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் மாவு இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்த்துருந்தேன். இதில் பண்ணாலுமே செம்ம சூப்பராக தான் வருது. அண்ட் கம்பு ராகி கூட சேர்த்து பண்ணலாம், இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராகவே வரும். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு இப்போ செய்வோம்ல அந்த மாதிரி ரொம்ப போட்டு பிணைஞ்சி நசுக்கிலாம் பிணையக்கூடாது. இது லைட்டாக அப்படியே விரலை வச்சு பிணைவோம்ல அந்த மாதிரி பிணைஞ்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு தோசை டவா வந்து எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு நான்ஸ்டிக் டவா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மற்ற டவா இரும்பு டவா இதை மாதிரி எடுக்கிறீங்கன்னா கீழே வந்துட்டு ஏதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை பட்டர் ஷீட் ஏதாவது போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த உள்ளங்கையை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இல்லையா. எனக்கு ரொம்ப கரெக்ட் ஷேப்லாம் வரல, நான் கிளம்பணுமேன்ற அவசரத்தில் வேற பண்ணேன். ஸோ நீங்கள் இன்னுமே நீட்டாக மெஷர் பண்ணி எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டுக்கு தான் பண்ண போகிறோம், நம்ம தானே திங்க போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அண்ட் இது போக இன்னொரு தோசை டவாவும் நமக்கு தேவைப்படும். ஸோ இன்னொரு தோசை டவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வந்துட்டு சூடு பண்ண வச்சுக்கோங்க. மேலே கை வச்சு பார்க்கும்போது லைட்டாக ஹீட்டு தெரியும் இல்லையா, அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த டவாவை தூக்கி மேலே வச்சுட்டு கண்டிப்பாக மூடி போட்டுருங்க. மூடி வந்து எந்த பக்கமும் காற்று போகாத மாதிரி இருக்கணும். ஸோ என்னோடய மூடியில் வந்து சின்ன ஒரு ஹோல் இருந்தது, அதில் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் அடுப்பை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் லோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது அப்படியே ஒரு 15 minutes to ஒரு 18 minutes கிட்ட ஆகும். இதுவே நீங்கள் ஓடிஜியில் வைக்கிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் வெறும் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஷைனிங்காக இருந்தது இல்லையா மேலே, இப்போ வந்து லைட்டாக ட்ரையான மாதிரியும் லைட்டாக அங்கங்கே கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். அண்ட் கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு கரண்டி வச்சு தோசை கரண்டி வச்சு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கீழேயுமே நல்லா வெந்து வந்திருக்கும். பட் நீங்கள் இப்போ தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி தொழுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது சரியாக வேகாத பிஸ்கட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும். என்ன பண்ணணும், இதை அப்படியே டவாவோடு எடுத்துகிட்டு வேறு பக்கம் மாற்றி வச்சுருங்க. ஆறிடுச்சு அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது தொழுன்னு இருந்ததெல்லாம் கரெக்டாகி பிஸ்கட் மாதிரி சூப்பராக, அதாவது குக்கீஸ் மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ நானுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். அது ஆறுற கேப்பில் வந்து நம்ம வெளியில் கொண்டுட்டு போகிறதுக்கான திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அங்கே போய் குக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த போர்ட்டபிள் கேஸ் வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா அங்கே போய்ட்டு ஏதாவது மல்லு கட்டிருச்சு அப்படின்னா நம்ம அது கூட மாரடிச்சிட்டு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஸோ எரியுதா எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வரும். ஆல்ரெடி யூஸ் பண்ண கேஸ் வேறு கொஞ்சம் இருந்தது, ஒரு பாதி பாட்டில் கிட்ட. ஸோ அதையும் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஃபுல் பாட்டிலும் நான் கொண்டுட்டு போயிருந்தேன். ஏன்னா அந்த பாதியை வந்து முதல்ல காலி பண்ணி முடிச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா தேவைப்பட்டால் இன்னொன்று வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் 2 எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான பிளேட்டு, கப்ஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸு அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்துட்டு இந்த கொக்கோ நூடுல்ஸ் வந்துட்டு வரும், இதில் நிறையா ஃப்ளேவர் வரும். எனக்கு வந்து இந்த சிக்கன்னு போட்டு வரதில்ல, இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அதுக்குன்னு ஒரு மசாலா கொடுத்துருப்பேன், அது மட்டும் போட்டு பண்ணோம் அப்படின்னா வெள்ளை வெளின்னு தான் இருக்கும். பட் நான் வந்து வீட்டு மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அண்ட் வெங்காய தக்காளிலாம் சேர்த்து பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதை கட் பண்ணுறதுக்கு கத்தி, அண்ட் என்னென்ன மசாலா போடுவோமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு.
அப்படிங்கிறதுக்காக. எனக்கு நூடுல்ஸ் வந்து சும்மா போட்டு சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது. கண்டிப்பாக வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு கருப்பட்டி காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் வந்து இஞ்சி தட்டி எடுத்துட்டு அதிலே கொஞ்சமாக கருப்பட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பட்டியும் எடுத்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா மொத்தமாக போட்டு தான் நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்போம். ஸோ அதனால் ஒரே பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காஃபி பவுடர் எடுத்து வைக்க மறந்துட்டேன். கிளம்பக்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் வந்து டீ பேக் எடுத்து வச்சான்னு கேட்கும்போது இல்லை நான் காஃபி தான் போட போகிறாங்க வந்து ஆனால் இன்னும் காஃபி பவுடர் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் எடுத்து வச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பொருளையுமே நான் மறந்து வச்சுட்டு போனேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் அங்கே போய் சொல்கிறேன். அண்ட் கறி வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா உரையிட்டும் அப்படியே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்திரம் அங்கே போயிட்டு நூடுல்ஸ் போடுறதுக்கு பாத்திரம், அதாவது சிக்கன் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நூடுல்ஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 72 பாத்திரம் அள்ளிட்டு போவேனா அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் டீ போடுறதுக்காக அந்த கருப்பட்டி காஃபி போடுறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் டீ பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற டைம்லேயே குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் ஆறணும் தான். ஆனால் பிள்ளைங்க இங்கே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ வேறு பாதி ஷூட் பண்ணிட்டேன். இதை காட்டி ஆகணும், கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன், காலி பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் பிஸ்கட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், இந்த குக்கீஸ் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். என்னை நம்பி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டவாவில் பண்ணது கோதுமை மாவில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி அப்படியே தட்டி வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த சாக்கோ சிப்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். பட் அந்த டைமில் என்கிட்ட ஸ்டாக் இல்லை, வீட்டில் ரெடி பண்ணி வைக்கலான்றதுக்கு டைமும் இல்லை. ஸோ இப்படியே தான் பண்ணேன். ஆனாலும் சூப்பராக இருந்தது. நான் இந்தியாவில் இருக்கும்போது என்கிட்ட வந்து ஓடிஜி குக்கிங் ரேஞ்ச் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, மைக்ரோவேவ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து நான் இந்த டைப்பில் தான் நான் பண்ணுவேன். நானக்கத்தான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அது பண்ணுறது. அண்ட் கேக் பண்ணும்போது வந்து குட்டி குக்கர் ஒன்று வச்சுருப்பேன். அதில் ஊற்றி அதை வந்து இந்த மாதிரி தோசை டவா மேலே வச்சு தான் நான் கேக்லாம் ரெடி பண்ணுவேன். செம்மையாக வரும். அந்த டைப்பில் வந்து நான் கேக் உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் கேக் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். ஓவனில் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். இப்படிங்களா இது வச்சு எப்படி இருக்கும்? ஒரு பேக்கரி ஆரம்பிச்சானே ஆமாம் செஞ்சு முடிச்சு நீங்களே காலி பண்ணிடுவீங்கடா. யூடியூப்பில் நான் போட்ட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவே பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணலாம் குக்கர் கேக் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்து குக்கர் கேக் வீடியோ தான் நான் வந்து போட்டிருந்தேன். சாக்லேட் கேக். இப்போ வந்து நான் நிறைய டைம் நான் சாக்லேட் கேக் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கீங்க இல்லையா. சேம் ரெசிபி நான் வந்துட்டு குக்கரில் வச்சு பண்ணுவேன். பட் குக்கரில் நீங்கள் பண்ணும்போது ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியுமே பண்ணலாம். அதை விட இந்த ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்ஷால்லா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த மெத்தடில் வந்து நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சொன்னேன் இல்லையா, காஃபி பவுடர் வந்துட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா காஃபி பவுடரையும் எடுத்து வச்சுட்டு அண்ட் கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் மகரிப்லாம் தொழுதுட்டு தான் நாங்கள் கிளம்பணும். ஏன்னா அதுக்கு போயிட்டு லேட்டாக வர்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் டே சண்டே தான் இல்லையா, ஸோ லேட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். பட் நமக்கு லொக்கேஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸோ 25 மினிட்ஸோ தான் ட்ராவல் டைம். பட் இங்கே டிராஃபிக்கில் நம்ம போகணும். ஏன்னா சார்ஜாவை தாண்டி அஜ்மன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இடையில டிராஃபிக், அதுவும் சாட்டர்டே நைட் இல்லையா அன்றைக்கி, ஸோ ரொம்பவே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. 1.25 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து சாஜாவை தாண்டி இப்போ அஜ்மன் வந்துட்டு வந்தாச்சு. நான் அஜ்மனில் ஒரு டே டு டே இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஷாப்பிங் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நேராக ஒரு லைட் எறிகிற மாதிரி தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் தான் வந்து அஜ்மன் டே டு டே. ஆனால் நான் இது வரைக்கும் அங்கே போனது கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த டே டு டே வந்து செம்ம பெருசாக இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும். அண்ட் எல்லா டே டு டேயும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டுமே வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்ஷால்லா நான் ஒன் டைம் போனேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். எனக்குமே போகணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இன்ஷால்லா போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். என்னென்னா எங்கள் வீட்டிலேருந்து இது ரொம்ப தூரம் எனக்கு. ஸோ அதனால் வந்து டக்குன்னு கிளம்ப முடியல. இன்ஷால்லா போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன்.
அண்ட் ஃபைனலி இப்போ அஜ்மானில் இருக்கிற ஜோரா பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். போகும்போதே ஒரு பக்கம் இப்போ வெதர் வந்துட்டு ரொம்ப சூடான டைம் தானே, கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே தான் போனேன். அண்ட் இந்த பீச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பீச். துபாயில் இருக்கிற பீச் கூட அந்த பீச் அந்த கடல் இருக்கிற பக்கம் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். இந்த சைட்லாம் பில்டிங்ஸ் இருக்கும், ரோடு இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாகவே அடைச்ச மாதிரி இருக்கும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இருந்தனால வெக்க சுத்தமாக தெரியல. அதுவும் துபாயில் இருக்கிற வெக்கையை விட அஜ்மானில் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனாலும் அங்கே பீச் கிட்ட பார்த்திங்கன்னா சுத்தமாக வேர்க்கவே இல்லை. அதுக்காக குளு குளுன்னு இருந்துச்சுன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் சூடாகவும் இல்லை, வேர்க்கிற மாதிரியும் இல்லை, நல்லா காற்றடிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்கிறதுக்கு. இங்கே நிற்கிது இல்லையா, எல்லா காருமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி அங்கே பீச்சுக்கு வந்திருந்தவங்க தான். அண்ட் அங்கே வந்திருந்த எல்லாருமே அங்கே சமைச்சிட்டு இருந்தாங்க, பார்பிக்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே தான். உங்களுக்கு அங்கிட்டு அலை தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இருட்டாக இருக்கிறனால அவ்வளோவா கவர் ஆகலை வீடியோவில். ஸோ நாங்களுமே போனோடனே பாயை விரிச்சிட்டு குக் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலருக்கு என்னடா வீட்லேயும் நம்ம தான் சமைக்கிறோம், வெளியிலேயும் நம்ம தான் சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் எனக்கு இந்த மாதிரி வேறு ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சனுக்குள்ளேயே நின்று சமைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் எல்லோரும் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு தனியான ஒரு ஜாலி தானே. எனக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ போய் பாயை தான் விரித்தோம். உடனே அடுப்பை தூக்கிட்டு அதை எடு, இதை எடு, வெங்காயத்தை எடு, தக்காளி எடு, சட்டி எடு அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து கேட்குறாங்க, என்ன இப்போ தான் இறங்கணும், அதுக்குள்ளே ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே மண்ணாக இருந்தது. ஸோ சுரையும் தான் போயிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு அதை செட் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். துபாயில் உள்ள பீச் கூட இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு அப்படியே புழுங்க ஆரம்பிச்சிடும், வேர்க்க ஆரம்பிச்சிடும், வாங்க ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் முன்னாடியே சொன்னாங்க, அந்த பீச்சில் நமக்கு இருக்கும்போது பெருசாக வைக்கலாம் அங்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் நம்பலை, எப்படியும் இந்த டைமில் வைக்கையாக தான் இருக்க போது, சரி போவோம், வெயிலாக இருந்தேன்னா மழையாக இருந்தேன்னா நமக்கு தேவை வெளியில் போகணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்தாச்சு. ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை வச்சு சட்டியை வச்சுட்டு சிக்கன் முதல்ல மேரினேட் பண்ணி கொண்டுட்டு போயிருந்தேன் இல்லையா, அதுதான் நல்லா பெரட்டி, அதாவது ஜஸ்ட் வேக வச்சு மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே நான் பட்டர் எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ நல்லா சுருள பெரட்டி மட்டும் எடுத்தேன். ஜஸ்ட் மூடி போட்டு வேக வச்சேன். இன்னொன்று சொல்லணும்னா இங்கே உள்ள சிக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மசாலாலாம் தடவி ஒரு 1 hour 2 hour நான் ஊற வேற வச்சுட்டேன்னா, ஸோ அதனாலே இன்னுமே சீக்கிரமாக வெந்து வந்துருச்சு. அண்ட் இந்த டைமில் எனக்கு சுரைம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் அப்புறம் சுரஃபா அங்கே அந்த பீச்சில் குளிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது, அதுக்கப்புறம் அப்பப்போ பாத்திரத்தில் சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலந்து விடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் சுரைம். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலுமே அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் எடுத்து கேப்சர் பண்ணி வைக்கிறது என்னோட பழக்கம். அதாவது இப்போ நான் ஒரு 4 வருஷமாக யூடியூபராக இருக்கேன். யூடியூப்காக கண்டென்ட்டுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணுறதெல்லாம் இப்போ தான். இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து அதை குட்டி குட்டி கிளிப்பாக போட்டு எடிட் பண்ணி அதுக்கு சாங்ஸ்லாம் போட்டு க்ரியேட் பண்ணி வைக்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் வச்சுருக்கேன். என்னோடய லேப்டாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்கும். இப்போ கூட நான் யூடியூப் சேனலுக்காக சில வீடியோஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே அதிலேருந்து குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு நான் சின்னதாக அதை எடிட் பண்ணி அதுக்குன்னு ஒரு சாங் போட்டு அதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருவேன். ஜஸ்ட் அது ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம ஃப்யூச்சரில் அதை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம போனது, அங்கே உள்ள மெமரிஸ் எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த 2 நிமிஷத்தில் திரும்ப நம்ம அந்த இடத்துல போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. நான் இதெல்லாம் சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரியுது, எவ்வளோ பேருக்கு அது பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் எனக்கு அது பிடிக்கும். நான் உங்கள்கிட்டையுமே சொல்கிறது அதுதான், நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சின்னதாக கொஞ்சம் எடிட்டிங் கற்றுக்கோங்க. அதை லைட்டாக எடிட் பண்ணி ஏதாவது ஒரு சாங் போட்டோ இல்லைன்னா அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்க்குறதுக்கு இனிமேல் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். நான் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா அதிலே சுருள் நல்லா பெரட்டிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதிலே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் கொண்டுட்டு போயிருந்தேன். அதிலேருந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இடையில பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இந்த லைட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விற்றுட்டு அப்படியே அதை போட்டு காட்டிட்டு கொண்டுட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இதே லைட் பார்த்திங்கன்னா இப்போ துபாயில் ஒரு பீச்சில் இதை விற்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 15 grams
வந்து 20 dirhams வரைக்குமாவது சொல்லுவாங்க. நானுமே நினச்சேன் இது ஒரு 20 dirhams கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள நான் கூப்பிட்டு சுரஃபாமா அதை பார்த்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டோம். எவ்வளோன்னு கேட்டால் வெறும் 5 dirhams தான் சொன்னாங்க. பரவாயில்லையப்பா 5 ரூபாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் நான் நினச்சேன் இதே துபாயில் இருந்தால் கண்டிப்பாக 15 to 20 dirhams சொல்லியிருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி. பட் 5 dirhamsக்கு வந்துட்டு நல்லாவே பொறுத்து. அது வந்து 2 இது கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லைட்டு, இன்னொன்று வந்து நம்ம இழுத்து விடுறதுக்காக ஒரு டூல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் அதை இழுத்து நம்ம மேலே விட்டோம் அப்படின்னா அது அப்படியே லைட் எரிஞ்சிக்கிட்டே அப்படியே சுற்றிட்டு திரும்ப அது நம்மக்கிட்டே வந்துடுது. நல்லா இருந்துச்சு. சுரஃபாவும் சுரேமும் அதுக்கப்புறம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நான் தான் போடுவேன், தண்ணி நான் தான் ஊற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் இருக்கும்போது பக்கிய ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதுங்க. இங்கே வந்து நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாக்கெட்டாக பிச்சு கையில் கொடுத்து போட வச்சாச்சு. அண்ட் அது போக நானுமே மசாலா கொண்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்ட்ரா இதுக்கு என்ன மசாலா சேர்ப்பேன் அப்படின்னா சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் சில்லி பவுடரும் சேர்ப்பேன். பட் இப்போ சிக்கன் 65 மசாலா ஊர்லேருந்து வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலி நான் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துட்றேன் சரியா. ஏன்னா ரெடி பண்ணணும்னா எனக்கு முடிஞ்சிட்டனால கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஊர்லேயுமே யாரையும் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் சன்னா மசாலா இருக்கும் இல்லையா, சன்னா மசாலா கிரேவிக்கு போடக்கூடிய மசாலா, அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தேன். ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸ் உடச்சி போட்டு கிண்டியாச்சு. அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நம்ம நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சிக்கனுமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. ஸோ நல்லா சுட சுட அங்கே உட்காந்து அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ டெய்லி வீட்லேயே சமைக்கிறோம், வீட்லேயே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட ஒரு வெளி இடத்துல உட்காந்து சமைச்சு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிடும்போது அது இன்னுமே செம்ம ஃபீல் கொடுக்கும்ல. கண்டிப்பாக நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஒரு பக்கம் நூடுல்ஸ் சாப்பிட்றோங்கிற கில்ட் இருந்தது, இருந்தாலும் நல்ல சிக்கன் மாதிரி ஒரு ப்ரோட்டீனோட சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கில்ட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிற டைமில் ஹாப்பியாக இருந்துக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ற டைமில் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சட்டையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடல் கிட்ட போயிட்டு லைட்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாகவே தான் இருக்குது. லைட்டுமே வந்துட்டு நம்மளே தான் கொண்டு போய்க்கணும். இந்த மாதிரி யூஏ பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் பீச்சுக்கு போகிறோம் இல்லைன்னா ஏதாவது ஹில்ஸ் போகிறோம் அப்படின்னா லைட் நம்மளே கொண்டுட்டு போய்க்கலாம். நம்ம காரில் வந்துட்டு காரில் பேட்டரி மூலியமாக கனெக்ட் பண்ணியும் நம்ம லைட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா சார்ஜபிள் அப்படின்னா இல்லை பேட்டரி அந்த மாதிரி லைட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட் அங்கே வெளிச்சம் வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஸோ நம்ம லைட் கொண்டுட்டு போய்க்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம உட்கார இடத்துக்கு வந்து அந்த லைட்டை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும். சமைக்க கொள்ளலாம் நமக்கு வெளிச்சம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நானுமே கடல் கிட்ட போயிட்டு நான் வீடியோ எடுத்தேன். பெருசாக அந்த அளவுக்கு வெளிச்சம் தெரியலை. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். அண்ட் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் வண்டி மாதிரி ஒரு வேன் வந்துட்டு வந்திருந்தது. ஆக்சுவலாக உள்ளே என்ன சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரியல. பட் நல்ல பாட்டெலாம் படிச்சுக்கிட்டு அதில் இந்த டோரா மாதிரியான ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் அப்படியே உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா கடலில் குளிச்சுட்டு அவங்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நான் வந்துட்டு சரி கருப்பட்டி காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதுக்கு வந்து இந்த கருப்பட்டியும் இஞ்சியும் தட்டி கொண்டுட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது கூட ஒரு 2 பாட்டில் தண்ணியையும் ஊற்றிட்டு கொதிக்க வச்சாச்சு. நான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை மறந்துட்டு போயிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை வடிக்கிற வடிகட்டி அந்த ஸ்ட்ரெயினர் வந்துட்டு நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். கடைசி நிமிஷம் வரை நினச்சிட்டு இருந்தேன் எடுத்து வைக்கணும்னு மறந்துட்டேன். சரி ஓகே நம்மளே ஏதாவது ஒன்று உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ குடிக்கிற அந்த ஃபோம் கப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபோக்கு வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டையை போட்டுட்டேன். சரி எப்படியாவது கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் போட்டுட்டேன். அண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா காற்று நல்ல சரியான காற்று அந்த அடுப்பை வந்து அணைக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த அடுப்போட பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதையே வச்சு முட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே காஃபி பவுடர்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அண்டு காஃபி வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பு ஓட்டை போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து வடித்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. பரவாயில்லடா நம்மளும் கொஞ்சம் ஜீனியஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. கொஞ்சம் தட்டி விட்டு வடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் இஞ்சி கோர்லாம் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ஓட்டையில் போய் சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் கீழே வர மாட்டேங்குது. ஸோ அந்த பாத்திரத்தை வச்சு லைட்டாக தட்டி விட்டு எப்படியோ வடிகட்டி நம்ம இன்றைக்கி குடித்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன்.
அண்ட் அந்த கிளாஸை தட்டி தட்டி நான் வடிகட்டினதுக்கெலாம் காணும். எல்லோரும் ஆளுக்கு ஒரு கப் எடுத்துக்கங்கம்மான்னு சொல்லிட்டு நான் எடுக்கும் போது அது டபார்னு கவுந்துருச்சு. ஐயோ அல்ல ஒரு கையில் ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் டீ எடுக்க போனேன்னா இப்படி தானே கவரும். அதுக்கப்புறம் சுரஃபாமாக்கு நிறையா இருந்தது. சரிம்மா நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிச்சு முடித்தோம். அண்ட் அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா காரமாக இஞ்சிலாம் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் திரும்ப வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போன எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புனோம். கிளம்பும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:38 12:40 கிட்ட ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இங்கே வரிசையாக கார் நிற்கிது, கார் போகுது இல்லையா, எல்லாமே இந்த பீச்சுக்கு வந்தவங்க தான். அண்ட் லயனாக உட்காந்து அவங்கவுங்க குக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். சரி இருட்டுக்குள்ளே போயிட்டு எங்கே எடுக்கிறது, வெளிச்சத்தில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.